மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களை ஏழைகளின் தலைவன், கொடுத்து கொடுத்து சிவந்த கரங்களுக்கு சொந்தக்காரர், வாரி வழங்கும் வள்ளல், இப்படி எல்லாமே சொல்லுவாங்கங்க. ஆனா அதையெல்லாம் விட ஒருவர் இருந்தார். தனக்கென்று எதுவுமே இல்லாமல் கையில் கிடைத்ததை அள்ளி கொடுத்தவர். அடுத்த வேளை உணவு நமக்கு இருக்கின்றதா என்ற சிந்தனை இல்லாமல் இருக்கின்ற உணவை அப்படியே கொடுத்தவர் என்.எஸ். கிருஷ்ணன். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களை என்.எஸ். கிருஷ்ணன் அந்த கொடுக்கும் தன்மையை பார்த்து அதிர்ந்து போயிருக்கின்றார். இப்படிலாம் கொடுக்க முடியுமா? உதவி செய்யலாம், ஆனா இப்படிலாம் கொடுக்க முடியுமான்னு. ஏன்னா மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் பணக்காரனா மாறினதுக்கு அப்புறமே அவர் கொடுக்கலங்க. நாடகத்தில் நடிக்கும் போது கொடுத்திருக்கிறார். நாடகத்தில் நடிக்க வாய்ப்பு தேடி அலையும் பொழுது தன்னிடம் இருந்த காலனா அரையனாவில் இருந்து உதவி செய்திருக்கின்றார். ஒரு முறை மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் மறைந்த என்.எஸ். கிருஷ்ணன் அவர்களுடைய அந்த திருவுருவ சிலைக்கு மாலை அணிவிக்கின்றார்கள். ஒரு பெரிய மாலை போட்டுட்டு வந்து கொஞ்ச நேரத்தில் அந்த மாலையை காணோம். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களுக்கு அதிர்ச்சி. இந்த மாலை யார் எடுத்தாங்களோ அவன் எனக்கு கண்டிப்பா வரணும் என்று கடும் கோபத்தோடு சொல்ல, சிறிது நேரத்தில் அந்த மாலையை எடுத்தவரை கண்டுபிடிக்கின்றார்கள். எந்த இடத்தில் தெரியுமா? இந்த மாலை எடுத்து ஒரு பிணத்தின் மீது போடப்பட்டிருக்கின்றது. இந்த மாலை யார் எடுத்துட்டு வந்தாது அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய நபர்கள்ட்ட கேட்க, ஐயா நான் தான் எடுத்துட்டு வந்தேன், என்னை மன்னிச்சிருங்க, எங்க அம்மா தான் இறந்துட்டாங்க, அந்த மாலை வாங்கி போடக்கூட காசு இல்லை, அதனாலதான் என்.எஸ். கிருஷ்ணன் சிலையிலிருந்து இந்த மாலையை கொண்டாந்து நான் போட்டேன் என்று சொல்ல, இதை மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களிடம் இந்த தகவல் போகின்றது. மக்கள் திலகம் கண்ணீர் சிந்துகிறார்கள். அந்த ஏழையின் நிலை கண்டு கண்ணீர் சிந்துகிறார்கள். என் மக்கள் இன்னும் இப்படித்தான் இருக்கிறார்களாண்டு. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா, இங்க என் மாலையை நான் காசு கொடுத்து வாங்கினேன், அந்த மாலையை அவர் எடுத்துட்டு போயிட்டாரு, பாருங்க பாருங்க நான் எப்படி உதவி பண்ணேன் அப்படி சொல்லல. என்.எஸ். கிருஷ்ணன் அவர்களை பற்றி அந்த இடத்திலே மக்கள் திலகம் சொல்லுகிறார்கள், அவர் இருக்கும்போது தான் எல்லாத்துக்கும் கொடுத்தாரு, இறந்தும் கொடுக்கிறாரியா, அதான் அவர் வள்ளல். என்.எஸ். கிருஷ்ணன் மாதிரி ஒரு வள்ளலை பார்க்க முடியாது என்று இந்த வள்ளல் சொல்கின்றார். அதனால்தான் அவர்கள் மறைந்தாலும் இன்றும் ஐயா என்.எஸ்.கே அவர்களை பற்றியும் மக்கள் திலகம் அவர்களை பற்றியும் பேசிக் கொண்டிருக்கின்றோம், இன்னும் பேசுவோம்.